இடம்புரை சூழலை நிலவுகிறேன். 8 மலை 7 கடல் 7 14 உலகங்கள். சரி. இந்த 8 மலைகளையும் சிறந்த மலையாக விளங்கக்கூடிய இந்த ஆதிவழி கைலாசமலையில் ஆண்டவனாகி சிவபெருமான் அப்பையை பார்வதி இடவகமூர்த்தி மூத்த மகனாகிய கணபதி மனை கற்பூரங்களுக்கு இடைமகனாகிய வேலவப்பெருமான் வெப்பமர்களுக்கு 30 கோடி தேவாலயங்களுக்கு 44 ரிஷிகளுக்கு எம்புடர் இனநாத சித்தவித்தியார்கள் என்று சொல்லக்கூடிய தேவாலயங்கள் அதிவேகம் படைசுவர் ஆண்டவனாகி சிவபெருமான் ஆதிவழி கையிலே ஏகக்குழுவாக வைத்திருக்கிறார். அப்படி அமர்ந்திருக்கிறவர் ஆண்டவனாகி சிவபெருமான் அப்பையை பார்வதி வரதே அடிவாடி பெண்ணைய வரதே பெண்ணை பார்வதி நான் வழக்கம் போல் பூவலத்திலே சென்று வடிகளுக்கு விட்டு வர வேண்டும். சரி, நீ அதற்கு விடை கொடுக்க வேண்டும். அதுக்கு நான் விடை கொடுக்கணும். ஆமாமா. இன்னைக்கு நீங்க புலவத்துக்கு சென்று சரி ஈரேழு மகாமண்டலத்துக்கு படிகள் போய் சொல்றீங்க. ஆமாமா. உங்க பின்னால நான் இன்னைக்கு வரேன். எதுக்கு? உங்க படியப்ப பாக்குறதுக்கு வேலை இருக்கு. பார்வதி என்ன நாம 2 பேரும் படிகளுக்கு வேண்டிய இடத்துக்கு சென்று விட்டோம்னு சொன்னால் இந்த கைலாசமாயான எதில் உரை அது பரவாயில்லை. நான் உங்க பின்னால நீ வருவேன். ஆமா, நீ படி அளக்க போறீங்களா பால் மணி வீட்டுக்குள்ள போய் புத்தகம் இருக்கிறேன்னு பார்க்கணும். அது சரி ஐயா, கண்டிப்பா இதை பார்த்தே ஆகணுங்கிறீங்க. கண்டிப்பா பார்த்தாகணும். அது சரி. இந்த பாருங்க அப்படின்னா அவரவர் செய்ய வேண்டிய தொழில் அவரவர் செய்யணும். அவரவர் செய்யணும். அதனால நீ படியளக்க போனான்னு சொல்லுவேன். சரி, அது சரியாகுமா? சரி. பார்வையில மக்களுக்கு படியளக்க வேண்டும் என்று சொன்னேன். பார்த்தால் பார்வதி சுவாமி நாம பின்னால வரவேன் சொன்னாலும் பகவான் அழைப்பதாக இல்லை. இல்லை இல்லை ஏன்னு சொன்னால் ஒரு அப்பா இருக்க வேண்டும் அல்லது அப்பா இருக்க வேண்டும். இல்லை என்றால் வர வேண்டிய மக்களுக்கு வரம் கொடுப்பதற்கு யாரும் 2 பேர்ல ஒரு ஆள் இருந்தா முடியும். நான் சொல்றேன் என்ன கல்யாணம் பண்ணி இவ்வளவு நாள் ஆச்சு. சரி, என்னைக்காவது ஒரு ஊட்டி கொடைக்கானல் ஏதாவது ஒரு ஜவுளி கடை ஏதாவது கல்யாணம் சடங்கு முடிச்சு போயிருக்கா? அது கிடையாது, ஒரு நாள் கிடையாது. அது சரி. நம்ம ஒன்ன கூட்டு போனா பட்டி தாங்காது. அது சரி. அதனால சரி பகவான் இந்த பார்வையில மக்களுக்கு வழியடைக்க வேண்டும். சரி சரி. இந்த பார்வதியை கைலாசமலையை வளர்த்துவிட்டு பூலகத்தில் வந்து மக்களுக்கு எப்படி விளையாடுவது என்ன எடுத்து
குடியில் இருக்கக்கூடிய சிசுக்கள் வரை எறும்புகளை யானைகள் 84 லட்சம் சீவசந்தத்திற்கும் பகவான் படியாட்டுள்ளார். 7 வர்ணாந்திரத்தில் எல்லா உயிர்களுக்கும் பகவான் கட்டில் அமர்ந்து இருந்தார். ஆமா, சரி. பகவானுடைய படியாட்டு கொண்டதற்கு கைலாசமாய் வீட்டினாலே உமா மகேஸ்வரி என்ன அம்மாவுக்கு ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? அவன் சுவாமி பூகலத்தில் போய் படியாக்க போறேன்னு சொல்லி போறாங்க. ஆமா, உண்மையிலேயே மக்களுக்கு படி அடக்கத்தான் போறாரு. இல்ல யாருக்கு படினா வந்தாரா? அவன் ஒண்ணும் தெரியலையே. நாம பார்க்கணுமே. அவன் இல்லைன்னா படியை தலைக்கு வச்சு தலையில தூக்கிட்டு வர்றாரு. அவன் என்ன காரணம்னு பார்க்கணுமே. அவன் என்னாடி பார்வதி பகவானை சோதனை செய்ய வேண்டும். சரி, என் அம்மை பார்வதினு சொல்லிட்டேன். என்ன என் விஸ்வகரமாய் உழைத்தேன். அழகான ஒரு சிவகுரு ஒன்று உண்டு செய்ய வேண்டும் ஐயா. உடனே உண்டு செய்யணுமா? ஆமா, என்ன இந்த பார்வதாதேவி சொல்லிட்டேன். சரி, விஸ்வகரமா அழகான சிவகுரு எப்படி உண்டு செய்ய முடியுமா? ஏன் முடியுமா? 5 ஊரகம் வெட்டி அழகான சிவன். சரி, இந்த அழகான சிவன் கையை பார்வதி வாங்கினார். சரி, அதான் சின்ன சிவன் கொண்டு திருக்காணி கொண்டு ஒரு சின்ன போட்டு. ஆமா, சீனி கொண்டு போட்டு. அவன் இதுல ஏற இன்னும் பெரிய ஜீவனை அடைக்க முடியுமா? முடியாது. என்னால் பார்வதி 2 சித்திரமை உள்ள படி கிடைத்தார். அப்படி சித்திரமை உள்ள படி கிடைத்தார் பார்வதி. சரி, திருக்காணி கொடுத்து விட்டு 3000 எட்டு சொல்லிட்டான். பகவான் வடிவம் விட்டு கைலாசமாய் வரணும். ஆமா, இன்னைக்கு அவருக்கு கண்டிப்பா அவரோட குட்டை அவன் உடச்சிடும். பார்வதி தினமும் பகவான் வடிவம் விட்டு வந்தவொடனே இருந்து ஓடோடி சென்று மரியாதை செய்வாங்க. ஆமா, ஏன்னு சொன்னா அந்த காலத்து பெரியவங்கெல்லாம் இந்த கணவன் வெளியூர் சென்று உழைத்து விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க எங்க வீட்டுக்கு. அப்படி வரும்போது எங்க மனைவியானவள் கணவனுக்காக எதிர்பார்த்து காத்து போறான். ஆமா, எதிர்பார்த்து காத்துப்பாங்க. அவங்க 102 பேர் இருக்காங்க. அவங்க எதிர்பார்த்து காத்துப்பாங்க. அவங்க சில பேருக்கு போயிட்டு ஏன்டா இவன் வர்றாங்கிற மாதிரி எல்லாரும் காத்துப்பாங்க. ஆனா எங்களுக்கும் அவனுக்கு எதிர்பார்ப்பு காத்துக்கக்கூடிய அம்மா இந்த பகவான் என்று வடிவம் விட்டு வர வேண்டும். அவனை எப்படியும் சோதனை செய்ய வேண்டும் என்று காத்துமா பாருங்க. இறந்துதான் அம்மா செய்ய வேண்டிய பாதமணியும் மரியாதையா அம்மா செஞ்சிருக்கணும். ஆமா, சரி, அவன் அம்மா என்ன நினைக்கிறாங்க? சரி, நாம தினம் பாதமணி செய்யலாம். இல்ல, அவர் நமக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்குறாரு. நான் ஒரு ஊருக்கு எந்த படிக்கிறாங்க போறேன்னு சொல்றாங்க. அப்படின்னா வாரேன்னு சொன்னா சுவாமி கேட்கறாங்க. அவன் இவருக்கு மரியாதை நமக்கு அம்மா பார்த்தாங்க. பகவான் வடிவானோடு விஷயம் ஒரு நாள் காலையிட்டு அமராதவை அவளை பாதம் நீட்டி அமர்ந்திருந்தாள் பார்வதி. பார்த்தா பகவான் வெண்ணே பார்வதி என்னதான் ஊர மக்களுக்கு வடிவாக விட்டவனே பார்த்தேன். சுவாமி வாங்க இல்லைன்னு சொல்லி எனக்கு மரியாதை செய்வார். ஆனா இன்னைக்கு கண்டு நாளாவை கிடத்தவன் தான் நீ நேரத்தை விரும்புற.